Hi friends, welcome to Global IAS Academy. இன்றைக்கி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஜென்ரல் தமிழ் ஆன்சருக்கு ஃபைனல் பார்ட் வீடியோ தான் பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1லேருந்து 30 கொஷின், பார்ட் 2ல் 31லேருந்து 65 வரை பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோஸ் வாட்ச் பண்ணவங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். அகர வரிசைப்படுத்துக. இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துக. படகம், தவில், கணப்பறை, உடுக்கை, நாகசுரம், மகுடி. ஸோ அகர வரிசையில் முதல்ல உயிர் எழுத்துக்கள் தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ இதில் உடுக்கை தான் ஃபஸ்ட்டு வரணும். உடுக்கை ஃபஸ்ட்டு வர மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தாங்க. அப்போ அதை வச்சு நீங்கள் போட்டுடலாம். ஆப்ஷன் பி. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி. பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று. இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குடும்ப விளக்கு ஆசிரியர் யார்? பாரதிதாசன். அப்போ அது கிடையாது. மருமக்கள் வழி மான்மியம் கவிமணி தேசிய விநாயகனார். குயில் பாட்டு பாரதியார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இதெல்லாமே பாரதியாரோடது வருவாங்க. சீராப்புராணம் உமறு புலவர். அப்போ இதை பொறுத்தளவுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட், குயில் பாட்டு. ஓகேங்களா? எஸ். அடுத்த கேள்வி. வாளெங்கே நீண்டு எழுந்த வள்ளுகிரெங்கே 4 என தொடங்கும் இரட்டுற மொழிதல் பாடலின் ஆசிரியர். இரட்டுற மொழிதல்னாலே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்ற ஆசிரியர் கவி காலமேகம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த பகுதி, இந்த செய்யுள் வரி எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா 8th தமிழ் ஓல்டு புக்கில் கவிதையையும் குரங்கையுமே அவங்க ஒன்றிச்சு பாடியிருப்பாங்க, கம்பேர் பண்ணி பாடியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி. சரியானதை கண்டறிக. ஆக்சுவலி இந்த கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா சாய்ஸ் தப்பு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோன்மணியத்தின் கிளைக்கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவகாமியின் சரிதம். சபதம் கிடையாது, சரிதம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் கூற்றே தப்பு தான். ஸோ அப்போ கூற்று 1 தவறுன்னு வர மாதிரி எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஸோ அப்போ இதில் ஒன்று கொஷின் மிஸ்டேக், இல்லைன்னா சாய்ஸ் மிஸ்டேக். அப்போ இதுக்கு நம்ம பதிலளிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ மனோன்மணியத்தின் கிளைக்கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவகாமியின் சரிதம். நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்று. இது கரெக்டு தான். எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது. இது தப்பு. எந்த ஆசிரிய பாவால் அமைந்திருக்கும். மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். அது சரியான பதில். அப்போ இதில் 1, 3 தவறு. அந்த செய்தி இந்த சாய்ஸ் எதுலையுமே இல்லை. அண்ட் இந்த செய்தி எதில் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 11th தமிழ் ஓல்டு புக்கில் இருக்குது. இவங்க கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா 2, 4 கரெக்டுன்ற மாதிரி வரும். ஓகேங்களா? 2, 4 கரெக்டு. ஸோ அது எந்த ஆப்ஷன்லையுமே இல்லை. ஓகே, இவங்க கொடுத்ததுபடி பார்த்தீங்க அப்படின்னா 2, 4 இதில் தான் இருக்குது. ஆப்ஷன் சி போடலாம். ஆனால் கேள்வியில் பிழை உள்ளது. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி. கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். ஆமாம், கால் கழுவி வந்தான், அந்த மாதிரி எக்ஸாம்பிள் இருக்குல்ல, அது. ஓகே, அடுத்து. அப்போ இது கரெக்டு தான். மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களாக குறிப்பிடுதல் மங்களம். இது தவறு. மங்களம் இல்லாத சொற்களை மங்களம் உள்ள சொற்களாக மாற்றுறது தான் மங்களம். அப்போ இது தப்பு. ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறொரு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல் மங்களம். இது கரெக்டு. அப்போ 1 சரி, 2 தவறு, 3 சரி. ஆப்ஷன் பி. ஓகேங்களா? எஸ். அடுத்த கேள்வி. வெண்பாவிற்கு உரிய ஓசை எனது. வெண்பாவிற்கு உரிய ஓசை செப்பல் ஓசை. துள்ளல் களிப்பாவிற்கு உரியது. தூங்கல் வஞ்சிப்பாவிற்கு உரியது. அகவல் ஆசிரியப்பாவிற்கு. அப்போ வெண்பாவிற்கு உரிய ஓசை ஆப்ஷன் டி, செப்பல் ஓசை. அடுத்து, பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். முல்லைப்பாட்டு தெரிஞ்சாலே நீங்கள் ஈஸியாக அடிச்சிருக்கலாம். முல்லைப்பாட்டு யார்? நப்பூதனார். ஆப்ஷன் பி. காசிக்காண்டம் அதிவீரராம பாண்டியன் வருவாங்க. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். காலக்கணிதம் கண்ணதாசன். அப்போ ஆப்ஷன் பி தான் இந்த கொஷினுக்கு கரெக்டு. அடுத்தது, படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை. ஓகேங்களா? கவிதை தான் கரெக்டு.
இது வந்து 12th சிறப்பு தமிழில் கவிதை இயலில் இருக்குது. இவங்க இந்த லைன்ஸ் அப்படியே இருக்கும். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர். பகுத்தறிவு கவிராயர் ஏற்கனவே கேட்டிருப்பாங்க. ஸோ அது நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தாலே இது போட்டுடலாம். பகுத்தறிவு கவிஞர் யார்? உடுமலை நாராயண கவி. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டு. ஆப்ஷன் டி. ஓகேங்களா? எஸ். வாணிதாசன், வேர்ட்ஸ்வர்த், பெருஞ்சித்திரனார், பாவலரேறு, பாரதியார் மகாகவி, கண்ணதாசன் கவியரசு. அப்போ இதில் இவங்க தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்த கேள்வி. தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். கரெக்ட். இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம். தவறு. கன்னிமரா நூலகம் வரும். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமரா நூலகம். சரி. கொல்கத்தாவின் தேசிய நூலகமே இந்தியாவின் பெரிய நூலகம் ஆகும். இதுவும் கரெக்ட். ஸோ அப்போ இதுக்கு ஆப்ஷன் பி. இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம். தவறானது தான் கேட்டிருக்காங்க. அந்த இதை பொறுத்தளவுக்கு ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்த கேள்வி. விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். ஓகே, இதுக்கான கேள்வி கரெக்டான கேள்வி வந்து தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார்? கேள்வியிலையும் ஆன்சர்லையும் பொதுவான வார்த்தைகள் இடம்பெறணும். அப்போ இங்கேயும் சிறந்தவர், இங்கேயும் சிறந்தவர் வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். கரெக்டாக அமைதா? அப்போ இதுக்கு ஆப்ஷன் டி. செந்தமிழ். செம்மை கூட்டல் தமிழ். மை விகுதி மறைந்து வந்திருக்கு. பண்பு தொகை. தொகைனாலே நம்மளுக்கு விகுதி மறைந்து வரும். அப்போ ஆப்ஷன் சி. காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம். இந்த நூலை தழுவிதான் தண்டி என்பவர் தண்டி அலங்காரத்தை எழுதியிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் பி. எஸ். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இதில் வந்து ஆப்ஷன் பி தான் வரும். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுங்குவார். திருக்குறள் வரிகள் இது. அணுகாது அகலாது தீக்காய்வார் போல இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். ஓகே, திருக்குறள் லைன் இது. அகலாது அணுகாது தீக்காய்வார் போல இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படின்ட்டு வரும். அதாவது மாற்றம் இருக்கிற அரசர்கள், அதாவது நிலையாமை தன்மையோடு இருக்கிறவங்க வந்து அவங்கள விட்டு அகலவும் கூடாது, விலகிடவும் கூடாது, ரொம்ப நெருங்கவும் கூடாது. இந்த மாதிரி ஒரு பண்போடு தான் நம்ம அவங்களோட இருக்கணும் அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி. கரை பொரு இலக்கணம் குறிப்பு. ஃபஸ்ட்டு கரை பொருனா என்னதுன்னா கரையை மோதின்னு அர்த்தம். கரையை மோதுறது. ஸோ அப்போ ஐ விகுதி மறைந்து. ஐ வந்து இரண்டாம் வேற்றுமை. அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகை. சரிங்களா? 9th தமிழில் இந்த வார்த்தை வந்திருக்கும். அடுத்த கேள்வி. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் 2 பேர் மொழிபெயர்ச்சிருப்பாங்க. ஒருத்தவங்க ஜார்ஜ் எல் ஹார்ட்டு, இன்னொருத்தவங்க ஜியு போப்பு. ஆனால் ஜார்ஜ் எல் ஹார்ட்டு ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து சில பாடல்களை மட்டும் பண்ணியிருப்பாங்க. என்ன பேர்லனா எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்ற பேரில் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது 11th தமிழில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கேள்வி. வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல். கண்ணை மூடிட்டு போட்டலாம். புறநானூறு 10th தமிழில் இடம்பெற்றிருக்கு. 10th ஓல்டு புக்கில் தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகளில் இந்த லெசன் வந்திருக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி. புறநானூறு இந்நூலை த 400 Songs of War and Wisdom an anthology of poems from classical தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு ஜார்ஜ் எல் ஹார்ட் வருவாங்க. இவங்க ஃபுல்லாக எல்லா புறநானூறு பாடல்களையுமே இந்த பேரில் மொழிபெயர்த்திருப்பாங்க. இது வந்து 11th தமிழில் தான் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? எஸ். அடுத்த கேள்வி. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம். ஏற்கனவே கேட்டதை வச்சு இதில் போட்டலாம்.
தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஓகே, அடுத்த கேள்வி. மஞ்சட்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்னும் பயன்பட்டு வரும் செடி வந்து கீழா நெல்லி தான். ஆனால் மற்ற 2 சாய்ஸஸும் பார்த்தீங்கன்னா கீழ்காய் நெல்லி, கீழ்வாய் நெல்லி, இது ரெண்டுமே கீழா நெல்லியே குறிக்கிறது தான். ஸோ அப்போ வந்து 9th தமிழ் ஓல்டு புக்கில் இது இருக்குது. இதுக்கான கரெக்டான சாய்ஸ் இவை 3. ஓகேங்களா? எஸ். அடுத்து, உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம். உவர்ப்பு வாழ்க்கைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் போட்டிங்கனாலே கருப்பு மணிகள் தான் கரெக்டு. சரிங்களா? ஸோ இது வந்து மங்கையராய் பிறப்பதற்கே அந்த லெசனில் வந்து வரும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ கருப்பு மணிகள் ராஜம் கிருஷ்ணன் எழுதியிருப்பாங்க. அலைவாய் கரையல்ன்றது மீனவர்கள் வாழ்க்கையை குறிக்கிறது. சேற்றில் மனிதர்கள் வந்து வேளாளர்களுக்காக, வேளாண் தொழிலாளர்களுக்காக பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு நிறைய நூல்கள் கூட எழுதியிருப்பாங்க. பெண் சிசு கொலைக்கு எதிர்த்து மண்ணகத்து பூக்கள் எழுதியிருப்பாங்க. தீப்பெட்டி குழந்தை தொழிலாளர்களுக்கு கூட்டு குஞ்சுகள் அப்படின்ற ஒரு புதினம் எழுதியிருப்பாங்க. நீலகிரி படுகர் இன மக்களுக்காக குறிஞ்சி தேன் அப்படின்ற ஒன்று எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி வேளாண் தொழிலாளர்களுக்காகவே வேருக்கு நீர்னு இன்னொரு புதினத்தையும் கூட அவங்க எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே அவங்களோட புதினங்கள், ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்த கேள்வி. தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பா. சிங்காரம். 10th தமிழ் புயலிலே ஒரு தோணி அப்படின்ட்டு ஒரு லெசன் வரும். அதில் வந்து இவங்க வந்திருப்பாங்க, பா. சிங்காரம். இவங்களோட இன்னொரு சிறப்பு வந்து என்னதுன்னா, அவங்க வந்து 2000க்கு முன்னாடியே, அவங்க 1997 அவங்க இறந்துருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே அவங்களோட சேமிப்பு தொகை 7.5 லட்சம் இருந்திருக்கும். அதை வந்து ஏழை மாணவர்கள் கல்விக்காக கொடுத்துருப்பாங்க அவங்களோட சேமிப்பு. அதுவும் பா. சிங்காரம் அவர்கள் குறித்த ஒரு முக்கியமான செய்தி. ஓகேயா? அடுத்த கேள்வி. முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் திருவிக்காதான் வருவாங்க. சரியா? ஓகே, இது 7th தமிழில் இடம்பெற்றிருக்கு. தேசியம் காத்த செம்மல் லெசனில் இந்த கேள்வி வந்திருக்கும். ஓகே, அடுத்த கேள்வி. மணக்குரங்கு என்ற சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. இதில் வந்து உவமையாகவோ அல்லது உருவகமாகவோ இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் உவமையாக உருவகமானு நீங்கள் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு பொருளை இன்னொரு பொருளோட கம்பேர் பண்ணுவீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை இன்னொரு பொருளோட கம்பேர் பண்ணுவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், பாதத்தை மலரோட பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ மலர் பாதம்னு என்ன அர்த்தம்? மலர் போன்ற பாதம். நீங்கள் எந்த பொருளை வச்சுருக்கீங்களோ அது 2வதாக வந்துச்சுன்னா அது உவமை. ஓகேங்களா? உங்கள்கிட்ட இருக்கிற பொருளே முதன்மையாக வந்துச்சுன்னா அது வந்து உருவகம். எப்படி வரும்? மலர் பாதம் வந்து பாத மலர், பாதமே மலர் தான் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் உயர்த்தி சொல்கிறீங்களா? ஸோ அதுதான் உருவகம். இங்கே குரங்கு மனம்னா குரங்கு போன்ற மனம் உவமை தொகையாக இருக்கும். போன்றன்ற உவம உருவு மறைஞ்சு வந்திருக்கு. ஆனால் இங்கே மனக்குரங்கு, மனமே ஒரு குரங்குன்னு சொன்னதுனால இது உருவகம். ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி. பொருந்தாத சொல்லை கண்டறி. இதில் கடல், பறவை, ஆழி இது எல்லாமே கடலை குறிக்கிறது தான். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு பொருந்தாத சொல் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறப்ப 6 வரும். ஓகேங்களா? எஸ். அடுத்த கேள்வி. பிழை திருத்தம் மரபு. மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும். ஆப்ஷன் சி. அடுத்து, பிழை திருத்தம். வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். சரியாக பிழை எதுவுமே, சந்தி பிழை எதுவுமே இல்லாமல் இருக்கிறது ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி. ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தலைவன். படத்தில் கூட வந்திருக்கும் இந்த பாட்டு. சரிங்களா? ஐ அதை வச்சு போட்டிங்கன்னா கூட கரெக்டாக வந்திருக்கும். ஐ என்பதன் பொருள் தலைவன். அடுத்து, ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் புனைவு. ஓகேங்களா? இதில் நீங்கள் மற்றதை நீங்கள் பார்த்தீங்கனாலே போட்டிருக்கலாம். வனைவு, வளைவு அப்படிலாம் குழப்பறதுக்காக கொடுத்துருக்காங்க. புதுமை கூட வராது. இப்போ புனைவுன்னு நீங்கள் அதை பார்த்தே போட்டிருக்கலாம். அடுத்தது, கத்தும். அது அடுத்த மரபு வலுவமை தான் வந்திருக்கு. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும் என்று கூறியவர் பாரதியார். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி மரபு. ஓகேங்களா? மரபு அதாவது இந்த சிங்கம் கர்ஜிக்கும், குயில் கூவும், வாழைத்தோப்பு, அந்த இது எல்லாமே வந்து மரபில் தான் வரும். ஓகேங்களா? எஸ்.
அடுத்த கேள்வி, மணி மொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். நீங்கள் அந்த இதை வச்சே போட்டுக்கலாம். மணி நான்மணி கடிகை, மொழி முதுமொழி, கோவை வந்து ஆசார கோவை. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. எஸ், இது வந்து எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12th சிறப்பு தமிழில் இருக்குது. வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நான்மணி கடிகை மணி, முதுமொழி காஞ்சி மொழி, ஆசார கோவை வந்து கோவை, மணிமொழி கோவை வந்து இந்த 3 நூல்கள் தான். ஓகேயா? அடுத்த கேள்வி, திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். இதுவும் 12th தமிழில் இருக்குது. 12 ஆழ்வார்கள் எழுதிய நூல்கள் பட்டியலில் இது நம்மாழ்வார் எழுதியதில் திருவிருத்தம் இருக்கும். அடுத்து, திருகேதாரம் பதிகம் பாடியவர் யார்? சுந்தரர். சுந்தரருக்கு வேறு பேர் என்னது? நம்பியார் ஊரார் தம்பிரான் தோழர். 8th தமிழில் இது இருக்குது. கேதாரம் அப்படின்ற லெசனில் இருக்கும். ஓகேங்களா? எஸ். அடுத்து, மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். ஓகே, லாஸ்ட் கேள்வி பார்த்தீங்கன்னா, தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்கு உரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அகைன் யார் வர்றா? தேவநேய பாவாணர் தான் வருவாங்க. 8th தமிழ் ஓல்டு புக்கில் நம்மளுக்கு இது இடம்பெற்றிருக்கும். ஓகேங்களா? எஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அஃபிஷியல் எக்ஸாமுக்கான ஜென்ரல் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் முடியுது. ஏற்கனவே சொல்கிற மாதிரி பார்ட் 1 and 2 ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கு நம்ம சேனலில். அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஜிஎஸும் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. டாபிக் வைஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? அண்ட் நம்ம இன்ஸ்டிடியூட் பொறுத்த அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆகிருச்சு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி ஃபர்தர் வீடியோஸ்க்கு நம்மளோட குளோபல் ஐஏஎஸ் அகாடமி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.